ஒரு பொய்யாவது சொல் கண்ணே கண்ணே, உன் காதலன் நான் தான் என்று அந்த பொய்யில் அஞ்சு பொண்டாட்டி வந்துட்டாலே இல்லம்மா கீழ் பக்கத்துக்கு எப்படி போகணும் அட்ரஸ் கேட்டுட்டு இருந்தாங்க. அதான் நீங்க மென்டல் ஆனா ஈஸியா போயிடலான்னு அட்ரஸ் சொல்லியிருந்தேம்மா. அப்படித்தானங்க? நல்ல வேலை தப்பு சொன்னா சாமி. அடியே கோலமுக்கி ஒற்றை குச்சி மாதிரி இருந்துட்டு இடியே மீன் மாதிரி இருக்கிறேன். ஆளோ மயக்கம் பக்கிறியே. நான் அந்த உலகத்திலே யாருக்கும் தெரியாத ஒரு சீக்கிரத்தை சொல்ல போறேன். மனைவிய பைக்ல வச்சுட்டு போனா போலீஸ் நம்மள புடிக்கவே மாட்டாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா ஏற்கனவே ஒரு பிரச்சனை கட்டிட்டாரு. நம்ம ஏன் வேணா பிரச்சனை கிளாஸ் பண்ண சொல்லிட்டு நீ மட்டும் ஐஸ்கிரீம் சாப்பிட்ற குந்தா நீ நீயே வச்சுக்கோ. டயட் என்ற பேர்ல காயிருப்பு சாப்பிடுகிறாளே பொண்டாட்டி தூங்குறா. இப்ப போய் நல்லா பூந்து வளசிட வந்துட்டான். சிக்கன் செவன் டேஸ்டா இருக்கும். டயட் எடுறான்னு சொன்னா திட்டுதன்மா வந்துன்றா. மச்சி ஃபீல் பண்ணாத. நான் ஒரு ட்ரைனிங் சென்டர் அட்ரஸ் தரேன், அங்க போய் பாரு. அப்படியாடா குடுறா உடனே போறேன். நீ ஒண்ணு குழப்பட ஒரே மாசத்துல 5 கிலோ குறைச்சிடலாம் சார். சார் நான் தான் உங்களுக்கு ட்ரைனிங் கொடு. சமா பிசா கலையில உசார் பண்ணிட்டு வந்துட்டான். சார் என்ன ஃபாலோ பண்ணி ரன் பண்ணிட்டு வாங்க. ஜாலி, நான் உங்களுக்கு முன்னாடியே ஓடுறேங்க. நல்ல பட்ட ஜிலேபியா இருக்கா. இவரு எப்படியாச்சும் ரூட்டை போட்டு முடைக்கணும்பா. வாவ், 2 நாள் 5 கிலோ குறைச்சிட்டீங்க. எப்படி சார்? கை கொடுங்க, கங்க்ராச்சுலேஷன். இந்த ஃபிகர் கூட ஜாலியா இருக்கும் இன்னைக்கு. குந்தானி வராலே. ஏய் தடியா தண்ட சோறு நில்றா. நீ மட்டும் என் கையில கிடைச்சே இன்னைக்கு காலி. வீட்டில் ஒழுங்கா டயட் எக்ஸசைஸ் பண்றா. இங்க வந்து ஃபிகர் கூட ஆட்டம் போடு. ஃபிகர் கேக்குதா உனக்கு? வாடா வீட்டுக்கு. பள்ளிக்கு விட்டுரு. ஒழுங்கா அந்த வெஜிடபிள்ஸ்லாம் சாப்பிட்றா. ஐயோ குந்தானி சாவடிக்கிறாளே.